வணக்கம். என் பேர் காவேரி. நான் மதர் தெரேசா வேளாண்மை கல்லூரியில் 4ஆம் ஆண்டு படிக்கும் மாணவிகளால் நடத்தப்படும் ஊரக வேளாண் பணி அனுபவ திட்டத்தில் இன்றைக்கி முருங்கை தோட்டத்துக்கு வந்திருக்கு. இங்கே அதிகமாக இலைவலை பூச்சியும் மொட்டு புழு அதிகமாக இருக்குது. அதை இயற்கை வழியாக எப்படி கட்டுப்படுத்தலாம்னு பார்க்கலாம். முருங்கையில் நாங்கள் இப்போ சொல்ல போகிற முறை ராஜகோபால்னு விவசாயி வெற்றிகரமாக பண்ணிட்டு இருக்காங்க. வணக்கம் ஐயா. உங்கள் பேர்? ஐயா சார், நீங்கள் என்ன போட்டிருக்கீங்க? முருங்கைக்காய் எவ்வளோ ஏக்கர்? ஒரு ஏக்கர். அப்புறம் ஐயா, உன்னோட தோட்டத்தில் இங்கே நிறையா இலைவலை பூச்சியும் மொட்டை புழுவும் அதிகமாக இருக்குது. இதை எப்படி கட்டுப்படுத்தலாம்னு பார்க்கலாம். ஆமாம். ஃபஸ்ட்டு ஐயா ஒரு 5 அடி குச்சி எடுக்கணும். அதுக்கப்புறம் 10 to 12 இடத்துல இது நடணும். அதுக்கப்புறம் இந்த கொட்டாங்குச்சி இந்த குச்சி மேலே சேர்த்து கட்டணும். அதுக்கப்புறம் அரிசி போடணும். அரிசி போடுறதுக்கப்புறம் கிளி பறவை அவங்கெல்லாம் சாப்பிட வரும். அதுக்கு சாப்பிட ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் இந்த அரிசியோட அளவை நம்மளாக கம்மி பண்ணும்போது அவங்க சாப்பிட்றதுக்காக அரிசி இல்லைனால பக்கத்து இருக்குன்னா முருங்கை இலையெல்லாம் இருக்குன்னா புழு பூச்சி எல்லாம் சாப்பிடும். இந்த சாப்பிட்ற வழி எந்த ஒரு கெமிக்கலும் இல்லாமல் இந்த இயற்கை முறையில் நமக்கு இந்த பூச்சியை கட்டுப்படுத்தலாங்க. மலைச்சாரத்துலேருந்து பிள்ளைங்க வந்துருக்குங்க. இந்த பூச்சியை எப்படி கட்டுப்படுத்தணும்னு சொல்கிறாங்க. அரிசியை வச்சு கட்டுப்படுத்துனேன் அப்படின்னு சொல்கிறாங்க. நான் அதை செய்ய போகிறேன். நன்றி.